ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 1/12/2018, கிழமை சனிக்கிழமை. திதி தேய்பிறை நவமி திதி. பகல் 3:19 வரை இருக்குது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இரவு 3:30 வரை உள்ளது. பின்பு அஸ்ஸா நட்சத்திரம். இன்று முழுவதும் மரண யோகம். சனிக்கிழமை 6 to 7:30 குளிகை, 9 to 10:30 ராகு காலம், 1 to 3 யமகண்டம். இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள். சனிக்கிழமை மரண யோகம், நவமி திதி. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறது நன்று. கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் நல்ல நாள், கடன் வாங்குவதற்கு அல்ல. உத்திர நட்சத்திரமும் சனிக்கிழமையும் கூடுறது மரண யோகத்தை கொடுக்குது. அதனால் குடும்ப விஷயத்தில் வீட்டு விசேஷங்கள் எல்லாமே இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்றைய நாளில் சந்திர பகவான் நாளுக்குடைய நாளிலிருந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி சிறு மனக்கசப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் மிக கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். பணவரவு சுமார், செலவுகள் மட்டும் வழக்கமாக நடக்கும். தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தந்தையாரின் ஆரோக்கியமும் சுமார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். தடை ஏதும் கிடையாது. சுப லாபமும் சுப செலவும் ஏற்படும். மிதமான நாளே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, 3 கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மன சஞ்சலங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று. அனாவசியமாக யாரையும் நம்பாமல் சுயமாக சிந்தித்து எந்த ஒரு வேலையும் செய்வது நன்று. பொருளாதாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அரசு அனுகூலங்கள் உண்டு. உற்றாரோரிடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். வரவை விட செலவுகள் குறைவாகவே இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். நல்ல நாளே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல யோகத்தையே கொடுக்கும். வண்டி வாகன வசதிகள் ஏற்படுத்த செய்யும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமைகள் குறைய செய்யலாம். உற்றாரோரிடத்தில் மதிப்பு உயரும். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொழில் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். யோகமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம் ஆகையால் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். மனசு திருப்தியாக இருக்கும். வெளி உலகத்திலும் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். உத்தியோகத்திலும் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். லாபங்கள் அதிகம் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. செலவுகள் குறைவாக இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்ளலாம். புதிதான வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். யோகமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உங்கள் விரையாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் தூக்கமின்மை ஏற்படலாம். பொருளாதாரத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். கையில் காசு இருப்பது சிரமமாக இருக்கும். கடன் வாங்குவது தவிர்ப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனிக்கொள்ள வேண்டியிருக்கும். தாய் தந்தை ஆரோக்கியமும் சுமார். சகோதர ஒற்றுமைகள் குறைய செய்யலாம். வியாபாரம் நன்றாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள்.
வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை. பரிணாமத்தில் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். மனசு திருப்தியாக இருக்கும். மிதமான நாளை. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, பயனுக்கு அதிபதியாக இருந்து சந்திர பகவான் ராசியில் அமர்ந்து இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் சுமார். செய்யக்கூடிய வேலைகளில் லாபங்கள் அதிகமாக கிட்டும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நேரம் தவறாமை உண்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். என சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 12 குடிய அதிபதியாக இருந்து லக்னாதிபதியுடன் 10 குடியுடன் அமர்ந்து சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது நல்ல சேர்க்கையே. கூடவே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். சகோதர ஒற்றுமை சில சமயம் சிறு பிணக்குகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான நாளை. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 10 கூடிய சந்திர பகவான் பரிணாமத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமாக இருப்பது நன்று. உத்தியோகத்தில் உயர் அதிகாரியிடமும் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். எதையும் நேர்மையுடன் நீதியுடன் சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறது. சில நேரத்தில் தவறுதல் ஏற்படலாம். சமாளித்து விடுவீர்கள். வரவு சுமார். செலவுகள் அதிகமாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. வெளி உலகத்தில் மதிப்பு உயர செய்யும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. வெளிநாட்டு பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும். மிதமான நாளை. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பாக்கிய அதிபதியாக இருந்து சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது முன்னோருடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. விளைவுலத்தில் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. வாகன சரி செய்தல் நடைபெறும். புதிதான வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். பூமி நிலபலங்கள் வாங்குவதற்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசுக்கு சாதகமான நிலைமைகள் நீங்கள் அரசினால் பாராட்டப்படுவீர்கள். தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, அஷ்டமத்து அதிபதியாக இருந்து சந்திர பகவான் தசமத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுத்த செய்வார்கள். சம்யோஜ புத்தியினால் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானித்து செய்வதால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் பரவாயில்லை. சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். மிதமான நாளை. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, 7 கூடிய சந்திர பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். யோகத்தை கொடுக்கும். மனை வழி உறவினால் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யமும் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை பரவாயில்லை. செலவுகள் மட்டும் அதிகமாக இருக்கும். வரவு குறைவாகவே இருக்கும். உற்றாவரிடத்தில் மதிப்பு அதிகரிக்க செய்யும். வெளி உலகத்தில் நல்ல பேரை சம்பாதிப்பீர்கள். சொந்த வாகனத்தில் பிரயாணம் செய்வீர்கள். கவனமாக இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 6 கூடிய அதிபதியாக இருந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறு மசன கசப்புகள் ஏற்படும். வழக்கு வியாஜங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. யாரையும் நம்பாமல் இருப்பது நன்று. யாரையும் நம்பி சாட்சி கழித்து போட வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. அனாவசிய உணவுகள் தவிர்ப்பது நன்று. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியத்தில் நல்ல பேரை சம்பாதிப்பீர்கள். வெளி உலகத்தில் பழகும் பொழுது மட்டும் மிக கவனம் தேவை. பொதுவாக யாரையும் நம்பாமல் இருப்பது நன்று. யோகமான நாளாக இருந்தாலும் சந்திராஷ்டமங்கிறது வேலை செய்யும். அதில் கவனமுடன் இருப்பது நன்று. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
7ஆம் இடத்தில் 5 கூடியவன் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசியை நோக்கி கொண்டிருக்கிறார். கணவன் மணிய சிறு பிணக்குகள் ஏற்படுத்த செய்யும். உங்கள் ராசி அதிபதியான புத பகவான், சப்தம அதிபதியான புத பகவான் 4க்கு அதிபதியாக இருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும். சகோதர ஒற்றுமைகள் அதிகரிக்கும். முன்னோருடைய ஆசைகள் கிட்டும். சொத்து சம்பந்தமாக சில விஷயங்கள் என செய்யலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணுவீர்கள். வரவு சுமார், செலவுகள் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமைகள் அதிகரிக்க செய்யும். தாய் தந்தைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். ஊற்றாவரிடத்தில் நல்லபடி சம்பாதிப்பீர்கள். மிதமான நாளை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.